வணக்கம் மக்களே. இது ரயில்வே தொடர்பான ஒரு காணொளி. சென்னையை பொறுத்தமட்டில் 3 ரயில்வே டெர்மினல் இருக்குது. ஒன்று வந்து சென்னை சென்ட்ரல், மற்றொன்று வந்து சென்னை எழும்பூர், அதுக்கப்புறம் தாம்பரம். சென்ட்ரல் வந்து பார்த்திங்கன்னா வட மாநிலத்தை செல்லக்கூடிய எல்லா ட்ரெயினும் சென்ட்ரல்லேருந்து கிளம்பும். இப்போ எக்மோர்லேருந்து தென் மாநிலங்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய ட்ரெயின்லாம் வந்து எக்மோர்லேருந்து கிளம்புது. இந்த மாதிரி ஒரு சமயத்தில் இப்போ எக்மோரும் சரி சென்ட்ரலுமே வந்து ரொம்ப நெருக்கடி, போக்குவரத்து நெருக்கடி அதிகமாக இருக்குது. அதுபோக மக்கள் தொகை அதிகமாக புதிய ட்ரெயின்களை விடணும் அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் ஒரு கோரிக்கை பயணிகள் பற்றியில் கேட்டிருக்கிறதுனால ரயில்வே வந்து இருக்கக்கூடிய இந்த டெர்மினல்ஸ் வந்து, அதாவது சென்னை சென்ட்ரலும் எக்மோர் வந்து ரொம்ப நெருக்கடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி வேறு ஒரு இடத்த ஒரு டெர்மினலை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு இருந்தாங்க. இப்போயே பார்த்தீங்கன்னா புதிய வரக்கூடிய ட்ரெயின்லாம் வந்து இப்போ தாம்பரத்துலேருந்து தான் கிளம்புது. அதாவது தமிழ்நாட்டில் உள்ள சவுத் டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே, திருநெல்வேலி, தூத்துக்குடி எல்லா ட்ரெயினுமே வந்து சில ட்ரெயின்லாம் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா தாம்பரத்தை வந்து ஒரு முக்கியமான ஒரு டெர்மினஸாக மாற்றுறதுக்கு பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா எக்மோரில் வந்து இனிமேல் அடுத்து புதிய அதாவது இடம் ஸ்டேஷனை வந்து விரிவுபடுத்துறதுக்கான இடம் இல்லாததுனால. அதுபோக இப்போ அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழே வந்து எக்மோரில் வந்து பல வேலைகள்லாம் நடந்துருக்கு. அதனாலேயுமே வந்து சில ட்ரெயின்களை வந்து தற்காலிகமாக ஒரு 6 மாதத்துக்கு தாம்பரத்துலேருந்து இயக்கிக்கிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சமயத்தில் வந்து சென்னை சென்ட்ரலுமே வந்து நார்த் இந்தியா போகக்கூடிய ட்ரெயின்லாம் வந்து நிறையா அதிகமாக டிமாண்ட் இருக்கிறனால புதுசாக அங்கே உள்ள எதுவும் 9-10 பிளாட்ஃபார்ம் வந்து பத்தலை. அதனால் ரயில்வே வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு புதிய ஒரு டெர்மினஸ் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டுருந்தாங்க. ஃபஸ்ட்டு சென்னை சென்ட்ரல் பக்கத்துலேயே வந்து சால்ட் குவார்ட்டர்ஸ் அப்படிங்கிற அந்த ஏரியாலே டெவலப் பண்ணலாம், ஒரு புதிய டெர்மினஸ் முனையத்தை உருவாக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. ஆனால் அது வந்து ரயில்வே நிர்வாகம் இடம் பத்தலைன்னு சொல்லி கைவிட்டுட்டு, அதுக்கப்புறம் போன பட்ஜெட்டில் கடந்த ஆனுவல் பட்ஜெட், ரயில்வே பட்ஜெட்டு, அதில் ஆனுவல் பட்ஜெட்டு ரயில்வே பட்ஜெட் தாக்கல் பண்ணையில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதாவது இதில் வில்லிவாக்கத்தில் வந்து ஒரு டெர்மினஸ் உருவாக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. ஆனால் வில்லிவாக்கம் வந்து அந்தளவுக்கு சூட்டபிள்னு சொல்லி ரயில்வே வந்து பின்னாடி அந்த பிளானை கைவிட்டுட்டு இப்போ வந்து என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, பெரம்பூர் அந்த ரயில் நிலையத்தை டெவலப் பண்ணலாம். ஐசிஎஃப் கோச், இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி உள்ள பெரம்பூரே வந்து டெவலப் பண்ணலாம். அங்கே வந்து ஒரு லோக்கல் ஷெட் இருக்குது. அந்த ஏரியாலாம் இது பண்ணிவிட்டு நீக்கிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு 4வது டெர்மினஸ் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி ரயில்வே தெற்கு ரயில்வே வந்து திட்டமிட்டிருக்கு. கிட்டத்தட்ட 428 கோடியில் இந்த 4வது டெர்மினஸ் சென்னைக்கு வந்து உருவாக்குறதுக்கும் இதுக்கு வந்து அப்ரூவல் கேட்டு தெற்கு ரயில்வே வந்து இதுக்கு டெல்லி ரயில்வே போர்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அது ஓகே ஆயிடுச்சுன்னா பெரம்பூரில் இன்னொரு டெர்மினஸ் உருவாக்கப்படும். இப்போ இந்த இது உருவாக்குறதுனால என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இனிமேல் சவுத்துலேருந்து, அதாவது நார்த்துலேருந்து கிளம்பக்கூடிய வரக்கூடிய ட்ரெயின், அதாவது வட மாநிலங்கள்லேருந்து வரக்கூடிய ட்ரெயின் எல்லாமே வந்து பெரம்பூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியும், தென் மாவட்டங்கள் சவுத்துலேருந்து கிளம்பக்கூடிய ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா தாம்பரத்துலேயும் அல்லது எக்மோர்லேருந்து கிளம்பலாம். இதனால் வந்து சென்னை சென்ட்ரலுக்கும் சரி எக்மோருக்கும் உள்ள அந்த டிராஃபிக் கன்ஜெஷன் நெருக்கடி வந்து குறைக்கப்படும் அப்படிங்கிறாங்க. அதுபோக பெரம்பூர் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டெர்மினஸ். ஏன் அப்படின்னா மெட்ரோ ட்ரெயினோட 3வது பாதை வந்து பெரம்பூரில் இப்போ அந்த வேலை நடந்திருக்கு. அதனால் வந்து மெட்ரோவும் இந்த இது பெரம்பூர் ரயில் நிலையத்தை சேர்த்தோம்னா மக்கள் அப்படியே பெரம்பூரில் இறங்கி பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி மெட்ரோவில் போகிறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரயில்வே நிர்வாகிக்கிறது. இப்போ ஏற்கனவே வந்து பெரம்பூரில் வந்து 4 பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதோட கூட 2 சேர்த்து 6 ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. இந்த திட்டம் வந்து இப்போ ஓகே ஆயிடுச்சுன்னா 2028 கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்தில் இந்த திட்டம் செயல்பட்டுச்சுன்னா பெரம்பூர் வந்து ஒரு முக்கியமான ஒரு டெர்மினஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ரயில்வே நிர்வாகம். ஊர் வந்து வளர்ச்சி அடையுது. இப்போ டெல்லியிலலாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரயில்வே சின்ன சின்ன ஸ்டேஷன்லாம் வந்து பெரிய ட்ரெயின்லாம் வந்து, அதாவது சின்ன சின்ன இதெல்லாம் வந்து நிஜாமாபாத் அப்படிங்கிற ட்ரெயின்லாம் வந்து இப்போ டெல்லியோட முன்னாடி உள்ள ஸ்டேஷனில் இது பண்ணுவாங்க. அதேமாதிரி தான் பெங்களூர். அந்த மாதிரி சென்னையுமே வந்து ஒரு முக்கியமான ஒரு கேபிட்டல் சிட்டி அப்படிங்கிறதுனால நிறையா ட்ரெயின்ஸ் கேட்குறதுனால இதனாலே ரயில்வே வந்து என்ன செய்யுது அப்படின்னா புதிய ட்ரெயின்கள் விடுறதில்ல. ஏன்னா இங்கே வந்து ரொம்ப நெருக்கடியாக இருக்குது, டிராஃபிக் கன்ஜெஷனாக இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சமயத்தில் இந்த மாதிரி அடுத்தடுத்த ஸ்டேஷனை டெவலப் பண்ணுறது வந்து ரயில்வேக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியாக தான் இருக்கும். அதுக்கு தகுந்த சப்போர்ட்டிங் ட்ரெயின், அதாவது இறங்கி ஏறு மாற மாதிரி இப்போ வந்து பெரம்பூரில் இது பண்ணால் மெட்ரோ ட்ரெயின் வந்து நல்ல ஒரு சௌகரியம். அந்த மாதிரி ஒரு சமயத்தில் இது வந்து ஒரு நல்ல ஒரு இது ஏற்படுத்தினாங்கன்னா வரப்போகிற காலங்களில் பெரம்பூர், அதாவது வட மாநிலங்களில் செல்லக்கூடிய எல்லா ட்ரெயினுமே பெரம்பூர்லையும், அதேமாதிரி தாம்பரத்துமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் தாம்பரத்தில் நிறைய வேலைகள் நடந்துச்சு. தாம்பரத்தில் வந்து இப்போ ஒரு 9வது 10வது பிளாட்ஃபார்ம் புதுசாக இணைச்சு அதுவும் அந்த வேலை போய்க்கிருக்கு. அதுபோக எக்மோரில் வந்து அமிர்த் பாரத் திட்டத்துக்கு இல்லை அதையும் டெவலப் பண்ணிக்கிருக்காங்க. அப்போ போகிற காலத்தில் வந்து தென் மாவட்டங்களுக்கு தமிழ்நாட்டில் வரக்கூடிய ட்ரெயின்லாம் வந்து தாம்பரத்து ஒரு டெர்மினஸ் ஆகும். வட மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய ட்ரெயின் வந்து பெரம்பூராகவும் இருந்துட்டு சென்ட்ரலும் எக்மோரும் வந்து முக்கியமான ட்ரெயின்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி, அதாவது ப்ரீமியர் ட்ரெயின் அந்த மாதிரி ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ரயில்வே வந்து திட்டமிட்டுருக்காங்க. இது பார்ப்போம் போகிற காலங்களில் மக்களுடைய அந்த தேவைகளுக்கு அடிப்படை மாதிரி ரயில்வே இதை வச்சு நிறையா ட்ரெயின்கள் இயக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். நன்றி, வணக்கம்.